மைனா குருவி கதை நேரம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதையோட பெயர் மந்திர பேய் மரம். பயம் இல்ல, சிரிப்பே செய்யும் மந்திர பேய் வரும். ரெடியா? வாங்க கதைக்கு போலாம். ஒரு காலத்தில் ரெயின்போ கிராமம் என்ற ஒரு அழகான வண்ண கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு பெரிய பிங்க் பச்சை நிறம் கலந்த மந்திர மரம் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மரத்துல ஒரு நல்ல மனமுள்ள பேய் இருக்கிறதாம். அவளோட பெயர் பாப்பி பேய். பாப்பி பேய் பயமுறுத்துற பேய் இல்ல பாப்பா, அவ எப்பவும் சிரிப்பே செய்யும் குதூகலமான பிங்க் நிற மந்திர பேய். ஒவ்வொரு இரவும் அவள் மரத்திலிருந்து வெளியே வருவாள். மரத்தின் கிளைகளை சின்ன சின்ன மந்திரத்தால் விளையாட விப்பாள். இலைகள் ரெயின்போ நிறத்துல மின்னும், கிளைகளில் ஸ்டார் லைட்ஸ் மின்னும். ஒரு நாள் 2 நண்பர்கள் அருணும் மீனாவும் இது என்ன மந்திரம் என்று பார்க்க மரத்தருகே அமர்ந்தாங்க. அப்போ மெதுவா மரத்துக்குள்ள இருந்து பாப்பி பேய் வெளியே வந்தாள். அருணும் மீனாவும் பயப்படல, ஏன்னா அவ முகமே முழுசா சிரிப்பே. பாப்பி பேய் சொல்லினாள், இந்த மரம் நல்ல குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தரும் மரம். உங்க நல்ல ஆசைகள் நிச்சயமா நிறைவேறும். அருள் ஒரு வண்ணத்து பூச்சி விளக்கு வேண்டினான். மந்திரம் நடந்துச்சு. வானத்திலிருந்து பறக்கும் பட்டாம்பூச்சி விளக்குகள் வந்துச்சு. மீனா ஸ்ட்ராபெரி மனமுள்ள மழை வேண்டினாள். மந்திரம் நடந்துச்சு. இடைவெளியில ஸ்ட்ராபெரி வாசனை மழை பிள்ளைகள் விழ ஆரம்பிச்சு. அன்றிலிருந்து ரெயின்போ கிராமத்து எல்லா குழந்தைகளும் மந்திர பேய் மரத்துக்கே வந்து விளையாடுவாங்க. பாப்பி பேய் தினமும் சின்ன சின்ன மந்திரங்களால் அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுப்பாள். குட்டீஸ், உங்களுக்கு இந்த மந்திர பேய் மரம் கதை எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த மந்திர கதைக்கு தயாரா இருங்க. பை பை. உங்களுக்கு பிடிச்ச கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த மணியையும் அழுத்திடுங்க.